பெத்ரு, பீட்டர் இயேசுவோட சீடர். அவரை பார்த்தீங்களா? அவரோட இன்னும் நிறைய பேர், அவரோட சீடர்கள்லாம், இயேசுவோட சீடர்கள்லாம் மீனவர்கள். நான் இந்தியாவில் போயிருக்கும் பொழுது இந்த மீனவர்கள் பேசும் பேச்சு இருக்குங்களே, நிறைய கொச்ச வார்த்தைகள், கட்ட வார்த்தை அப்படியே பேசுவாங்க. அதில் பீட்டர் ஒருத்தர் தான். இந்த மீனவர்கள்லாம் ரொம்ப சரளமாக கெட்ட வாட்சி பேசுவாங்க. ஆனால் இயேசுக்கு தெரியும். ஆனால் இயேசு அவரை தேர்ந்தெடுத்திருக்காரு பார்த்தீங்களா? அவரை மட்டும் இல்லை, இன்னும் சில பேரையும் மீனவர்கள். அவங்க என்ன, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கரடு முரடான வாழ்க்கை. ரொம்ப வெயில், கடலில் போய் மீன் பிடிக்கணும். அப்போ அந்த நேரத்தில் கோபம் சீக்கிரம் வரும். ஆனால் இவங்களை இயேசு தேர்ந்தெடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா? அதே போல் இன்னும் பல சீடர்களை. இந்த சீடர்கள்லாம் தூய்மையானவர்கள் அல்ல, அவங்க சரியான ஆட்கள் அல்ல. ஆனால் இயேசு தேர்ந்தெடுத்தோன்னே அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து அவங்க மாறிக்கொண்டே இருந்தார்கள். மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது இயேசு அவங்களை அணுகும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருந்தது. அவங்க ஒரு நாள் மாறல, தினதோறும் மாறி மாறி மாறி. ஏன்னா இயேசுவோடு பழகி 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 வேற ஒன்றும் செய்ய முடியாது, மாறியே ஆகணும். அப்போ அவங்க வாழ்க்கையில மாற்றம் வந்தது. இறுதியாக புனிதராக ஆகினார்கள். அப்போ நீங்களும் நானும் மனம் தளர வேண்டாம். ஐயோ நான் பேசிட்டேனே இப்படி, ஐயோ நான் அப்படி தப்பு செஞ்சிட்டேனே, ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேனே. ஞானம் எப்போ வருதுன்னா, நடந்த காரியத்தெல்லாம் நினைக்காம இருக்கிறது தான் ஞானம். கெட்ட காரியங்கள், கெட்ட செயல்களை நினைக்காம இருக்கணும். உண்மையாக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையில மாற்றம் வரும். It is not perfect performance but perfect heart.